வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தும் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, தமிழ் தகுதி தேர்வு, உளவியல், பொது அறிவியல் இந்த மூணுக்கான கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் நடத்தப்படும். பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரும் ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம் தான். ரொம்ப நாளா நோட்டிபிகேஷன் வரும் சொல்லி ரொம்ப நாளா காலம் கடத்திட்டாங்க. இப்பதான் ஒரு வழியா நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இது எல்லாருக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். வேகன்சியும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 2000 வரைக்குமே வேகன்சிஸ் வந்திருக்கு. பிஜிடிஆர்பி பேட்டர்ன் தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்றாங்க, எக்ஸாம் சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து பார்ட் 1ல தான் கேட்பாங்க. பார்ட் 1ல ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டா தான் கேட்பாங்க. மொத்தம் 30 கொஸ்டின்ஸ். மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ்? 30 கொஸ்டின் கேட்பாங்க. 30 கொஸ்டின்ல 50 மார்க்கா கன்வெர்ட் பண்ணுவாங்க. 50 மார்க். இந்த 50 மார்க்ல நம்ம 20 மார்க் எடுத்தாலே நாம எலிஜிபிலிட்டி பாஸ். அதாவது 40% நம்ம மார்க் எடுத்தாலே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகிடலாம். சைக்காலஜில நமக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம பொது அறிவியல்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரெண்டையும் சேர்த்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓன் சப்ஜெக்ட், நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எம்எஸ்சி நீங்க பண்ணிருக்கீங்க, எம்ஏ பண்ணிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல 110 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு வந்து ரேங்க்ல வராது. ஜஸ்ட் அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். சைக்காலஜியும் ஜெனரல் ஸ்டடீஸும் உங்களோட ஓன் சப்ஜெக்ட் சேர்த்து மொத்தம் 150 கொஸ்டின்ஸ்க்கு கேட்பாங்க. சரிங்களா? இப்படிதான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இன்னொன்னு சொல்ல போனா, நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அவங்களோட ஓன் சப்ஜெக்ட் 110 கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 110 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும்தான் திருப்பி திருப்பி நல்லா படிப்பாங்க தவிர, உங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், உளவியல் மற்றும் பொது அறிவியல் இதுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. கடைசியா வந்து ஒரு மாசம் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு 10 டேஸ்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் இருப்பாங்க. இப்பவும் சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, சப்ஜெக்ட் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க இந்த 3 சப்ஜெக்ட் நீங்க கவர் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா லாஸ்ட்ல படிச்சுக்கலாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன 10th தானே கேட்க போறாங்க, எல்லாம் நமக்கு தெரியும், உளவியல் பார்த்துக்கலாம், பொது அறிவியல் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருப்பீங்க. ஆனா போன டைம் நடந்த எக்ஸாம ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. சப்ஜெக்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்க சிம்பிளா எடுக்க வேண்டிய மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கோட்டை விட்டுறாங்க. ஸோ அதனால ஜாப் கிடைக்கல, ரொம்ப பேத்துக்கு கிடைக்கல. சைக்காலஜியும் அதே மாதிரி தான், ஜிஎஸும் அதே தான். இந்த 3 பாட்டு தான் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கும். ஏன்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 80 மார்க்ஸ் 80 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டாலும், இதுல நீங்க கரெக்டா இந்த 2 சப்ஜெக்ட்ல நீங்க கரெக்டா போட்டாலும் நீங்க 110 120 போயிருவீங்க, கண்டிப்பா வேலை வாங்கிடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்க 10th மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சைட் பை சைடு நீங்க சப்ஜெக்ட் படிக்கும் போதே இந்த மூணு பேப்பருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும், சைக்காலஜிக்கும், பொது அறிவுக்கும், இந்த மூணையுமே நீங்க சைமில்டேனியஸா படிச்சா மட்டும்தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் உண்மை. பழைய ரெக்கார்டு நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இப்ப நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும், உளவியல், பொது அறிவியல் இந்த மூணையுமே தான் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ்டா நாங்க ஒரு டெஸ்ட் பேட்சா நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து சொல்ல போனா பாருங்க, டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த மூணையுமே ஒரே டெஸ்ட் பேட்சுக்குள்ளே வர்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். வீக்லி நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிருவீங்க. ஆனா இதுக்கான மெட்டீரியல்லாம் என்ன பண்ணலாங்க, மெட்டீரியல் என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் பேங்க் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு இலவசமாவே நாங்க தமிழ் இந்த 3 இதுவும் கொடுத்துருவோம். நாங்க இந்த 3மே கொடுத்துருவோம். என்னன்னா, பிஜிடிஆர்பில இதுக்கு முன்னாடி கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒரு அரௌண்ட் 200க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க. 200 கொஸ்டின்ஸ்க்கு மேல உங்களுக்கு பிஜிடிஆர்பில இதுக்கு முன்னாடி கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு.
அந்த 200 கொஸ்டின்ஸ் பிளஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த 200 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்குங்களா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு கீழே அந்த கொஸ்டின் புக்ல ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆயிருக்கோ அந்த பேஜ் இல்லைன்னா அந்த கொஸ்டின் கண்டென்ட் இருக்க அந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கட் பண்ணி ஒரு கொஸ்டினை கொடுத்துருவோம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆயிருக்கோ அந்த புக்கு கண்டென்ட் உங்களுக்கு பிக்சரைஸ்டா உங்களுக்கு அந்த பேஜோ இல்ல அந்த ஒரு பேராகிராஃபோ உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரி மொத்தம் 200 கொஸ்டின் மேலதான் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது நீங்க இந்த 200 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த பாக்ஸ் பார்த்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிட்டாலே போதும். ஆனா நீங்க மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தா பத்தாது, நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போடலைன்னா உங்களால ஒரு அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அங்க நீங்க போட முடியாது. தமிழுக்கு இவ்வளவுதானா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் இருக்கு. சரிங்களா, இங்க 900 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம். யூனிட் வைஸ் கொடுக்குறோங்க. கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம் யூனிட் வைஸ். நமக்கு தெரியும் தமிழ் பொறுத்தளவுக்கு 10th இயல் மொத்தம் 9 இயல் இருக்குங்க. 10th 9 இயல் இருக்கு. அந்த 9 இயல்ல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ ஒவ்வொரு இயலுக்கும் நாங்க 100 கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த 100 கொஸ்டின்ஸ் எடுத்தது டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்தது எல்லாமே யாருன்னா அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளால் தான் எடுக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட் ப்ரெடிக்டடுங்க. நீங்க அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி வீக்லி நீங்க வந்து டெஸ்ட் போட்டாலே போதும். நீங்க வந்து தமிழ் படிக்கல, ஜிஎஸ் படிக்கல, என்ன பண்ணலாம், சைக்காலஜி படிக்கல அப்படின்னா நீங்க இந்த டெஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் போட்டாலே போதும். அந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து பேட்டர்ன் எப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும் எப்படி தமிழையும் சைக்காலஜியும் ஜிஎஸ்ஸையும் எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க இந்த ஷெடியூல் பார்த்தா புரியும். இந்த ஷெடியூல் உங்களுக்கு நான் சொல்றேன். அது இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ தமிழை பொறுத்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோமா, மொத்தம் யூனிட் வைஸா நமக்கு கொஸ்டின் பேங்க் நாங்க கொடுத்துருவோம். இதை ஒரு தடவை படிச்சிருங்க. சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணலாம், ஜிஎஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா, மொத்தம் ஜிஎஸ்ல 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட் மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது தான் படிக்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக் மட்டும் கொஞ்சம் லெவல்த்ல போற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த பாடம் முக்கியமான பாடமோ எதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த பாடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டீரியலா கொடுத்துருக்கோம். ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா, அதை படிச்சாலே போதும். நீங்க மெட்டீரியல் கொடுத்து மெட்டீரியல் படிக்க டைம் இல்லை அப்படின்னாலும் டெஸ்ட் கொடுக்குறோம்ல, டெஸ்ட் பாருங்க. வீக்லி டெஸ்ட் மட்டும் நீங்க எழுதுங்க. நீங்க அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது 100% கேரண்டி. நீங்க அதை பண்ணிட்டு நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு முடிச்சுட்டு நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கே அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ டெஸ்ட் பொறுத்தளவுக்கு எப்படி டெஸ்ட் வைக்கிறோம்னா மொத்தம் 110 கொஸ்டின்ங்க. 110 கொஸ்டின் நாங்க வந்து டெஸ்ட் வைக்க போறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மொத்தம் 45 கொஸ்டின் வைப்போம். சரிங்களா, அதாவது 45 கொஸ்டின். இந்த 45 கொஸ்டின் இது ஃபுல் டெஸ்டா அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் இல்ல. நம்ம இயல் வைஸா தான் கொண்டு போறோம். இயல் வைஸா கொண்டு போய் ஒவ்வொரு இயலா ஒவ்வொரு வீக்கா கொண்டு போய் தான் நாங்க கவர் பண்ண போறோம். சரிங்களா, சோ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கும் சரி படிக்க போறவங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் பேட்ச் மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுவும் இல்லாம இந்த மோஸ்ட் ப்ரெடிக்டட் அப்படிங்கும் போது நீங்க இதை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் தான் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி நீங்க சைக்காலஜி கொஸ்டின்ஸ்ல 45 கொஸ்டின்ஸ், சைக்காலஜில 45 கொஸ்டின், பொது அறிவியல்ல 20 கொஸ்டின், டோட்டலா உங்களுக்கு 110 கொஸ்டின் வரப்போகுது. சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து 110 கொஸ்டினும் டெஸ்ட்ல எப்படி இது பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றாங்க, என்ன டேட்ல கண்டக்ட் பண்றோம், எப்படி எல்லாம் அதெல்லாம் வந்து செட் பண்ணிருக்கோம்னு ஒரு நிமிஷம் பாருங்க. எவ்ரி வீக் தாங்க உங்களுக்கு, எவ்ரி வீக் சண்டே அன்னைக்கு தான் டெஸ்ட் வரப்போகுது. சரிங்களா, சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வரப்போகுது. அந்த வீக்கான ஷெடியூல், அப்புறம் அந்த வீக்கான என்ன பிளான், என்னென்ன சிலபஸ் படிக்கணும், என்னென்ன மெட்டீரியல் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த வீக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். அந்த ஷெடியூலை வச்சு நீங்க அந்த 1 வீக் நீங்க படிச்சா போதும். மோஸ்ட்லி நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு வாரம் டைம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு நீங்க 1 hour இல்லைன்னா அரை மணி நேரம் ஜஸ்ட் மெட்டீரியலையும் கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டும் போதுங்க.
மற்ற டைம்ல நீங்க வந்து உங்களோட சப்ஜெக்ட் படிங்க, தப்பே இல்லை. ஆனா ஒரு 1/2 நீங்க வந்து அந்த மெட்டீரியலையும் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். நீங்க உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட், அதாவது தமிழ், சைக்காலஜி, அப்புறம் ஜிஎஸ், இந்த மூணையுமே டெஸ்ட் போடும்போது டெஸ்ட்ல நாங்க கவர் பண்ற அளவுக்கு நாங்க ரெடி பண்ணிடுறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை கொஸ்டின் பேங்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? இப்போ வீக்லி சண்டே கொஸ்டின் நடக்குமா? டெஸ்ட் எப்படி நடக்கும்னா ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் நடக்கும், சரிங்களா? எப்படி நடக்கும்? ஓஎம்ஆர்ல தான் நடக்கும். ஓஎம்ஆர் நீங்க வந்து வீட்டில் வந்து ஓஎம்ஆர் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாட்டில பேப்பர்ல எழுதுனா அது ப்ராக்டிஸ் ஆகாது. கண்டிப்பா ஓஎம்ஆர்ல தான் நம்ம எழுதி ஆகணும். ஓஎம்ஆர்ல எழுதி இப்ப சண்டே காலையில வந்து உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்றோம்னா நீங்க மார்னிங் 6 மணிக்குள்ள நீங்க உங்க ஓஎம்ஆரையும், அது மட்டும் இல்லாம உங்க மார்க் போய் இது பண்ண முடியாது. ஆன்சர் அடுத்து நாங்க சென்ட் பண்ணுவோம். ஓஎம்ஆர் நீங்க சென்ட் பண்ணிடணும், சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு அடுத்த நாள் கொடுத்துருவோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் எந்த தரத்துல இருக்கீங்க, எத்தனாவது இடத்துல இருக்கீங்கிற ஒரு ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். டெஸ்ட் பொறுத்தளவுக்கு இதுதாங்க மெத்தட், சரிங்களா? நெக்ஸ்ட் சிலபஸ் பார்க்கலாங்களா? சிலபஸ் வந்து ஷெட்யூல் நாங்க எப்படி நாங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோங்கிறத பாருங்க. வீக் மொத்தம் வந்து எத்தனை வீக் பாருங்க, டெஸ்ட் பாருங்க. எத்தனை டெஸ்ட் நடக்குதுன்னா மொத்தம் ஒரு 10 டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ 10 டெஸ்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வீக் சண்டேல நடக்கும். எப்போனா ஆகஸ்ட் 3. எப்போ? ஆகஸ்ட் 3ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு என்னன்னா தமிழ்ல யூனிட் 1, சைக்காலஜில யூனிட் 1, ஜெனரல் ஸ்டடியில யூனிட் 3 கொடுப்போம். தமிழ்ல யூனிட் 1 நமக்கு தெரியும். யூனிட் 1 என்ன? 10th ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கப்படும் டெஸ்ட்ல. அந்த டெஸ்ட்ல 45 கொஸ்டின் தமிழ்ல கேட்போம், சரிங்களா? சைக்காலஜி வந்து 45 கொஸ்டின் வரும். ஜிஎஸ் 20 கொஸ்டின்ங்கிறது நம்ம டெஸ்ட்டுக்கு ஃப்ரேம் பண்ண டெஸ்ட். 110 மார்க்கு வந்து கேட்போம். 110 கொஸ்டின்ஸ் வரும், 110 மார்க் கேட்போம். ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிட் 3 தான் ஃபர்ஸ்ட் வீக் படிப்பீங்க. ஏன் யூனிட் 1ல இருந்து போகல? தமிழ் யூனிட் 1, சைக்காலஜி யூனிட் 1 தானே போயிருக்கோம். ஏன் தமிழ் யூனிட் 3 போயிருக்கோம்னா யூனிட் 1 வந்து இந்தியன் ஹிஸ்டரிங்கும் போது எடுத்த உடனே நீங்க டஃப்பான சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா நீங்க யூனிட் 3 போது பாலிட்டிக்கும் போது நீங்க 10th பாலிட்டியை மட்டும் கவர் பண்ணாலே போதும். ஈஸியா நம்ம அதுல ஒரு மார்க் எடுத்துடலாம். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸாம்ல. பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஒரு யூனிட்டுக்கு ஒரு மார்க்னா ஜிஎஸ்ல மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்ம பிராக்டிஸ்க்காக 20 வச்சிருக்கோம். அந்த 20மே எப்படின்னா ஒரு யூனிட்டுக்குள்ளதான் கேட்க போறோம். ஸோ நீங்க ஒரு வீக்குக்கு தமிழ் ஒரு யூனிட், சைக்காலஜி ஒரு யூனிட், ஜெனரல் ஸ்டடிஸ் ஒரு யூனிட், மொத்தம் 3 யூனிட்டையும் வந்து நீங்க ஒரே வீக்ல முடிக்கிறீங்க. அடுத்து யூனிட் 2 வந்து என்னன்னா ஆகஸ்ட் 10க்கு எக்ஸாம் நடக்கும். தமிழ்ல யூனிட் 2, சைக்காலஜில யூனிட் 2, ஜெனரல் ஸ்டடிஸ்ல யூனிட் 4. யூனிட் 4னா எதுனா ஜியாகிரபி. என்னங்க? ஜியாகிரபி. ஏன்னா நமக்கு வந்து பாலிட்டிக்கு அப்புறம் ஜியாகிரபி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல ஒரு 110 கொஸ்டின்ஸ். அடுத்த சண்டே, அடுத்த வீக் டெஸ்ட் 3ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஆகஸ்ட் 17ல வந்து டெஸ்ட் நடந்திருக்கு. யூனிட் 3 தமிழ்ல, சைக்காலஜில யூனிட் 3, ஜெனரல் ஸ்டடிஸ்ல யூனிட் 7. யூனிட் 7 என்னங்க? யூனிட் 7 வந்து இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் 11th சப்ஜெக்டும் தான் போயிருக்கும். இந்தியன் எக்கனாமி வந்து 11th சப்ஜெக்டும் போயிருக்கும். அது நம்ம சிலபஸ்ல பாயிண்ட் பண்ணி என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் கவர் பண்ற டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு மெட்டீரியலாவும் கொடுத்துருப்போம். அதை தான் கொஸ்டினும் கேட்டிருப்போம். இப்போ நீங்க எக்கனாமிக்ஸ்ங்கும் போது நீங்க வந்து ஈஸியா மார்க் பண்ற மாதிரி தான் நாங்க ஃப்ரேம் பண்ணிருப்போம், சரியா? ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க இந்த டெஸ்ட் போட்டாலே போதுங்க. இதுலயே கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்க படிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல. நீங்க டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் போட்டுருங்க. டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதை ரிவிஷன் பண்ணாலே போதுங்க. அதை நீங்க ரிவிஷன் பண்ணாதே நீங்க போதுமான கண்டென்ட் அதுலயே இருக்கு, சரிங்களா? டெஸ்ட் 4ங்கும் போது ஆகஸ்ட் 24ல சண்டே அன்னைக்கு யூனிட் 4 தமிழ்ல, சைக்காலஜில யூனிட் 4, ஜெனரல் ஸ்டடிஸ்ல யூனிட் 1. இப்போதான் யூனிட் 1 வரும். யூனிட் 1 என்ன? இந்தியன் ஹிஸ்டரி, 110 மார்க்ஸ். அடுத்து டெஸ்ட் 5 வந்து அடுத்த சண்டேல ஆகஸ்ட் 31ல தமிழ்ல யூனிட் 1ல இருந்து 4 வரைக்கும் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ரிவிஷன் பண்ணிருக்கோம். தமிழ் மட்டும் நீங்க 1 to 4 வரைக்கும் இருக்க எல்லா இலையும் நீங்க இங்க ரிவிஷன் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சைக்காலஜில யூனிட் 5 முடிக்கிற மாதிரி இருக்கும். ஜெனரல் ஸ்டடிஸ்ல யூனிட் 2. ஜெனரல் ஸ்டடிஸ்ல யூனிட் 2 என்னது?
கரெக்டா சொல்லுங்க. யூனிட் 2 வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா? அது ஈஸியான சப்ஜெக்ட் தான். நீங்க உங்களுக்கு ஈஸியா கவர் பண்ற மாதிரி இருக்கும். 110 மார்க்ஸ் இதுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 6. டெஸ்ட் 6 வந்து உங்களுக்கு செப்டம்பர் 7ல போயிடும். செப்டம்பர் 7ல தமிழ் வந்து யூனிட் 5, சைக்காலஜி யூனிட் 6, ஜெனரல் ஸ்டடீஸ் யூனிட் 9. யூனிட் 9 ஜெனரல் ஸ்டடீஸ் என்னவா வரும்? யூனிட் 9 வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுல மொத்தம் ஒரு 10 டாபிக்ஸ் தாங்க இருக்கு. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வேற சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, அப்புறம் வேற என்ன 2D 3D, ஏரியா அண்ட் வால்யூம் அது இருக்கும். டைம் அண்ட் ஒர்க். இவ்வளவுதான் டாபிக்ஸே உங்களுக்கு. இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்போம். இந்த 20 கொஸ்டின் மட்டும் பாருங்க. அதே மாதிரி அந்த வீக் உங்களுக்கு மேக்ஸுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். மேக்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸ்ல கேட்கிற ஒரு கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து டெஸ்ட் 7. டெஸ்ட் 7 வந்து செப்டம்பர் 14ல வருது. உங்களுக்கு தமிழ்ல 6, சைக்காலஜில 7 யூனிட், ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 5 வந்துருது. சரிங்களா? யூனிட் 5 வருது. யூனிட் 5 வந்து நமக்கு என்ன ஜெனரல் சயின்ஸ் வரும். ஜெனரல் சயின்ஸ் வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்க 10th பாடத்தில் இருக்க சயின்ஸ் படிச்சாலே போதும். எக்ஸ்ட்ரா போகாதீங்க. 10th பாடம்னா 10th பாடம் ஃபுல்லா எடுத்து வச்சு உட்காந்து படிக்காதீங்க. நமக்கு சிலபஸ்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் தான் படிக்கணும். நம்ம அந்த சிலபஸ்ல கேட்டிருக்க ஒவ்வொரு டாபிக்கும் தான் நம்ம பிடிஎஃப் மெட்டீரியலா கொடுக்குறோம். மெட்டீரியலை படிச்சுட்டு டெஸ்ட் போட்டீங்கனாலே போதும். சரிங்களா? சயின்ஸ்ல ஒரு மார்க் எடுத்துடலாம். கவலைப்பட தேவையில்லை. டெஸ்ட் பேட்சை நீங்க நம்பி ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட்டை மட்டும் நீங்க போடுங்க போதும். நீங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல, டெஸ்ட் போடுங்க. அப்பனாதான் உங்களால வந்து அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். டெஸ்ட் 8 வந்து சண்டே நடக்குது. எப்போ? செப்டம்பர் 21ல. யூனிட் 7 வந்து வருது தமிழ்ல. சைக்காலஜில யூனிட் 8 வருது. ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 10 வருது. யூனிட் 10 நமக்கு தெரியும் அப்ரிவேஷன் தானே. யூனிட் 10 அப்ரிவேஷன் அப்படிங்கும் போது நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது வரைக்கும் கேட்கக்கூடிய அப்ரிவேஷன், அதுவும் இல்லாம எது இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் இருக்கோ அதை உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு அந்த வீக் கொடுத்துருவோம். அடுத்து யூனிட் 9 வந்து செப்டம்பர் 24. தமிழ்ல இயல் 8, அதாவது யூனிட் 8 நம்ம கேட்போம். சைக்காலஜில யூனிட் 9 கேட்போம். கொஸ்டின்ஸ் 45 பிளஸ் 20 நமக்கு தெரிஞ்சதுதான். இது யூனிட் 6. யூனிட் 6 என்ன? கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் நீங்க கவலைப்படாதீங்க. கரண்ட் அஃபேர் நாங்க கொடுத்துட்றோம். கரண்ட் அஃபேர்ல மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் ஒரு கொஸ்டின் வரப்போகுதுங்க. அப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்திய கரண்ட் ஈவெண்ட்ல என்ன நடக்குதோ அது உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம். அதை நீங்க படிச்சா போதும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை. சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப கம்மியான டைம்ல நமக்கு கம்மியான சோர்ஸ்னா எப்படின்னா கரெக்டான சோர்ஸ்னு சொல்லலாம். இந்த பிடிஎஃப் படிச்சா போதும். இது ரொம்ப குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கும். நீங்க ரொம்ப மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு ரொம்ப படிக்கணும் அப்படின்னு போனாலும் நமக்கு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு டைம் பத்தாது. ஸோ நம்ம வந்து கம்மியான சோர்ஸ் எடுத்து கரெக்டான சோர்ஸ் படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம். நல்ல மார்க் எடுத்துடலாம். அடுத்து லாஸ்ட் டெஸ்ட் 10 வந்து தமிழ்ல யூனிட் 9, சைக்காலஜில யூனிட் 10, ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 8. யூனிட் 8 தெரியும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் தெரியும். இப்போ ரீசெண்டா என்னென்ன சயின்ஸ்ல இம்போர்ட் பண்ணிருக்காங்க, ஐடி லைன்ல வேற என்னது, ஸ்பேஸ்ல இஸ்ரோ, நாசா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்று வரும். ரீசெண்டா நடந்த அந்த ஈவெண்ட்டை நாங்க உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம். ஜஸ்ட் நீங்க இதுக்கான மெட்டீரியல் நீங்க ஒரு காமன் நேரத்தில் முடிச்சிடலாம். சும்மா வாசிச்சாலே போதும். இதுக்கான மெட்டீரியல் நீங்க காமன் நேரத்தில் முடிச்சிடலாம். கரண்ட் ஈவெண்ட், கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு காமன் நேரம் சும்மா வாசிச்சு விட்டாலே போதும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சப்ஜெக்ட் படிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருந்தோம், இந்த காமன் நேரத்துல முடிக்கிற டாபிக் அழகு போல ஒரு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. இதெல்லாம் அழகு போல எடுத்துடலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க கவலையே பட தேவையில்லை. தமிழுக்கும் கவலைப்பட தேவையில்லை. 3க்குமே நாங்க கொடுக்குற சோர்ஸே போதும். அதான் சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் இல்ல 1/2 hour சும்மா அந்த மெட்டீரியலை படிச்சா போதும். இருக்கிற டைம்ல நீங்க வீக்லி டெஸ்ட் போட்டாலே போதும். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும். கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாம மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வைப்போம். எக்ஸாம் கண்டிப்பா வந்து இந்த டேட்ல நடக்காதுங்க பிஜிடிஆர்பி. ஏன்னா சொல்லிட்டாங்க குரூப் 2 நடக்கிறதுனால கண்டிப்பா எக்ஸாம் டேட் தள்ளி தான் போகும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் டேட் தள்ளி போகும்போது இந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டா முடிக்காம உங்களுக்கு 2-3 மார்க் டெஸ்ட்டும் கொடுப்போம். அதுவும் இல்லாம மார்க் டெஸ்ட் மட்டும் இல்ல, மேபி உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் டெஸ்ட் நாங்க வைப்போம். தள்ளி போச்சுன்னா டேட் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா நாங்க ரிவிஷன் டெஸ்ட்ங்கிற ஒரு பேட்ச் போடுவோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல இந்த ஆல்ரெடி நடந்த டெஸ்ட் பேட்ச்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல அவங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க பண்ணித்தரோம் அந்த டெஸ்ட் பேட்ச்ல. ஸோ இதை மட்டும் பாருங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே போதும். எல்லா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது, எல்லா மெட்டீரியல்ஸ் ஃப்ரேம் பண்றது எல்லாமே ஒரு ஆல்ரெடி எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க,
ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் பல கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வாங்கி ஒரு 100 பேஜ் 200 பேஜ்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ சிம்பிளாக எவ்வளோ முடிக்க முடியுமோ சிம்பிளாக கரெக்டான கண்டென்ட்டை படித்து இது பண்ணிடுங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் பொறுத்தளவுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு? லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ற லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 1. ஆகஸ்ட் 1க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிடணும். நீங்க கீழே இருக்க இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த வாட்ஸ்அப் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க கொடுப்போம். சரிங்களா? ஆகஸ்ட் 1க்குள்ள ஜாயின் பண்ணிருங்க. அதுக்கு மேல வந்தா உள்ள ஜாயின் பண்ண முடியாது. டெஸ்ட் பேட்ச் க்ளோஸ் ஆயிரும். ஸோ சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணிருங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிருப்போம்னா, இந்த சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சோட சிலபஸ் ஷெடியூலு, அப்புறம் வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அதே மாதிரி என்னென்ன ப்ரூஃப், நம்ம என்ன சொல்றது, என்னென்ன மாடல் கொஸ்டின்ஸ், மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வரப்போற எக்ஸாம்ல எல்லாரும் பாஸ் பண்ணணும்ட்டு எங்கள் இன்ஸ்டிடியூட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.